தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் மிஸ்டர் டிஐபிஎன். இந்த வீடியோ வந்து பிஎம் கிசான், அதாவது வருஷத்துக்கு ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இந்தியாவில் 6000 ரூபா போடுவாங்க. அதை 3 தவணையா பிரிச்சு போடுறாங்க. 4 மாசத்துக்கு 2000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேருக்கு மேல தமிழ்நாட்டுல மட்டும் நிறுத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு அவங்க மேல லேண்ட் இல்லை, பட்டா வந்து 2019 அப்புறமா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் இன்எலிஜிபிள், அதை எப்படி வாங்குறது, அது எப்படிலாம் பண்றாங்க, என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது. 2019 பிப்ரவரியில தான் இது வந்து ஜியோ பாஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையா, அதாவது கௌரவ தொகைன்னு சொல்றாங்க. அதை வந்து வருஷத்துக்கு 6000, அதை 3ஆ டிவைட் பண்ணி 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி 2000 அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதுக்கு 3 பேர் தான் மெயினா எலிஜிபிள். ஒன்று, இந்த ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியில இருந்து அந்த விவசாயி பேர்ல நிலம் இருக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்டு, இப்போ நீங்கள் வந்து இந்த பத்திரம்னு சொல்லுவோம்ல, இந்த பத்திரம் வந்து முன்னாடி எழுதியிருப்பீங்க 2019க்கு முன்னாடி. பட் அந்த பத்திரம் வந்து பட்டா மாறுறது இப்போதான் நடந்திருக்கும். ஒரு 10 நாளைக்கோ ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எலிஜிபிள். ஏன்னா நீங்கள் பத்திரம் எழுதிட்டீங்க, பட்டா தான் இப்போ மாறி இருக்கு. ஸோ அது எலிஜிபிள். தேர்டு, டெத்து. இப்போ வந்து அப்பா இறந்துட்டு பையன் வாங்குறது, வீட்டுக்காரர் இறந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் பசங்க வாங்குறது, இந்த மாதிரி பண்ணலாம். இவங்க மட்டும்தான், இந்த 3 கேட்டகரி மட்டும்தான் எலிஜிபிள் பர்சன்ஸ். இன்எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்போது, நிலம் வந்து நீங்க இப்பதான் வாங்கியிருப்பீங்க, புதுசா பை பண்ணிருப்பீங்க. அப்ப நான் விவசாயி இல்லையான்னு எனக்கு கேட்கக்கூடாது. கவர்மெண்ட் ஜியோ அப்படிதான் இருக்கு. 2019 போட்ட ஜியோ அது. நடுவில் அவங்க ஒரு ஆட்சி மாறிச்சு, பட் மாத்தல, அப்படியே தான் இருக்கு. அது கண்டினியூட்டியா தான் போயிட்டு இருக்கு. 2019க்கு அப்புறம் லேண்ட் வாங்கியிருக்க கூடாது இதுக்கு எலிஜிபிளா ஆகணும் அப்படின்னா. சாரி, இன்எலிஜிபிள் அப்படின்னா. அதுக்கப்புறம் லேண்டு வந்து நீங்க அப்பா உயிரோட இருக்கும் போதே மாத்திருக்க கூடாது. இப்ப அப்பா இருக்காரு, பையனுக்கு நிலத்தை மாத்தி கொடுத்துருப்பாரு, பட் அவருக்கு வாங்கிட்டு இருப்பாரு இல்லையா, அது நின்றுடும். பையனால வாங்க முடியாது. அதுக்கு அவர் பெரிய நிலம் வந்துருக்கலாம், காசாச்சும் வந்துட்டு இருக்கும். ஆஃப்டர் அதை மாத்திருக்கலாம். இது ஜியோ எப்போ மாறும்ன்றது யாருக்குமே தெரியல. என்னைக்கு மாற்ற போறாங்கன்னு தெரியல ஜியோ. ஆஃப்டர் இன்எலிஜிபிள்னு பார்த்தோம்னா, சேல்ஸ், லேண்டை வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள்ல இருந்து இப்போ நான் உங்ககிட்ட இருந்து நான் வாங்கியிருப்பேன்னா, உங்களுக்கு வாங்கிட்டு இருந்திருப்பீங்க, அது நின்றுடும். ஏன்னா உங்க பேர்ல லேண்ட் இல்லை. இப்போ எனக்கு வந்திருக்கும், பட் என்னால் அதை வாங்க முடியாது. நான் புதுசாக தானே லேண்ட் வாங்குறேன், அதனால அது வராது. இதுல மெயின் ரீசனே வந்து என்னன்னா, ஆதார் கார்டை வந்து உங்க பேங்க்ல லிங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது நிறைய பிரச்சனை வருது ரெகுலரா நான் பார்க்கறது. உங்களோட ஆதார் கார்டை வந்து நீங்க லிங்க் பண்ணணும் பேங்க்ல. உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கா, அதுதான் பிரைமரி அக்கௌண்ட்டா, அதை முதல்ல போயிட்டு ஆதார் கார்டை லிங்க் பண்ணிடுங்க. இதுல நிறைய பிரச்சனை வரும். கடைசி சொல்யூஷனா நான் என்ன கொடுப்பேன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, நம்ம இந்தியா போஸ்ட், அதுல போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். மேக்ஸிமம் நான் சொல்றது அது ஃபைனல் ஆப்ஷன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த கேஒய்சி பண்றதெல்லாம் பண்ணிடலாம். பேங்க்ல போயிட்டோ இல்லை கைரேகை வச்சும் இகேஒய்சி பண்ணலாம், அது பண்ணிக்கலாம். அந்த ஓடிபி பேஸ்டும் இருக்கும். நீங்க அந்த பிஎம் கிசான் வெப்சைட்ல போனீங்கன்னா ஓடிபி பேஸ்டு இகேஒய்சின்னு இருக்கும், அது பண்ணிக்கலாம். அப்படியே போனோம்னா இன்எலிஜிபிள் பர்சன்ஸ் பார்க்கும்போது, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ஒரு அதுல வந்து கிரேட் இருக்கும் இல்லையா, ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்குள்ள இருக்கிறவங்க, அவங்களுக்குள்ள வரைக்கும் நீங்க வாங்கலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்களுக்கு இது எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கவர்மெண்ட்ல இருந்து ஒரு விஷயத்த அனுபவிக்கிறாங்க, அதாவது வேலையை. அப்படின்னும் போது அவங்களுக்கு வராது. அதே போல பென்ஷன் வாங்குவாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு பென்ஷன் வாங்குவாங்க. அது வந்து 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாது. 10,000க்கு மேல இருந்து அவங்களும் இன்எலிஜிபிள். அதே போல ஒரு ரேஷன் கார்டுல ஒருத்தவங்க தான் வாங்கணும், அதுக்கு மேல அதை வாங்கக்கூடாது. அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் தான். நிலம் எத்தனை பேர்ல வேணாலும் இருக்கும். இப்போ என் வீட்டில் நாங்கள் 10 பேர் இருக்கோம்னா 10 பேர் மேலே நிலம் இருக்கும். 10 பேர்லாம் வாங்க முடியாது. அந்த ஒரு ரேஷன் கார்டில் நான் ஒரு ஆள் தான் வாங்கணும். அதுதான். ஆஃப்டர் வந்து இன்னும் ஒன்று என்னன்னா, இதுல ஒரு பெரிய டிராபேக்கு, தெரியாதனமா 2019 அப்ளை பண்ணும்போது ஒரே வீட்டில் 4 பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. அது என்னன்னா, அந்த டைம்ல ப்ராப்ளம்லாம் வந்தது 2020. எல்லாருக்கிட்ட இருந்தும் ரிகவரி பண்ணாங்க. அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நீங்களும் வாங்கியிருப்ப, நானும் வாங்கியிருப்பேன், என் வீட்லயும் வாங்கியிருப்பாங்க. இப்போ 2 பேருக்குமே ஸ்டாப் ஆயிடுச்சு. இது நிறைய ப்ராப்ளம் இருக்கு. 2 பேருக்குமே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுல யார் பேர், என் பேர்ல தான் லேண்ட் இருக்கு, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பேர்ல இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னா, லேண்ட் இல்லாதவங்க அப்போ அது ஃபேக்கா வாங்கியிருக்காங்க, அந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணணும். அது நீங்களேவும் பண்ணலாம், இல்லை பேங்க்குக்கு போயிட்டும் பண்ணலாம். அதாவது ஆக்சுவலா யாருக்கு தப்பா வந்திருக்கும் அவங்களுக்கு அதை ரிட்டர்ன் நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் எலிஜிபிள் தானே, என் மேல கரெக்டாக தானே எல்லாமே இருக்கு. அப்ப எனக்கு நிறுத்தின தொகையோட சேர்த்து இன்னைக்கு வரைக்கும் 20 டியூ போட்டிருக்காங்க, 20 சேர்ந்து எனக்கு லம்பா வந்துடும். ஆனா அது கட்டணும், திரும்ப கட்டணும், அப்பதான் அது வரும். அதே போல உங்க வீட்டுல மாதிரி எல்லாருமே வாங்கியிருந்தாங்கன்னா அதெல்லாம் ரீஃபண்ட் பண்ணா மட்டும்தான் கவர்மெண்ட்ல சரியான ஆளுக்கும் காசை போடுவாங்க. புதுசா அப்ளை பண்றவங்க எப்படி பண்றது? 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, நீங்களே பண்ணிக்கிறது, செல்ஃப் ரெஜிஸ்டர்டு நம்ம பண்ணிக்கலாம். மொபைல்ல பிஎம் கிசான் வெப்சைட்ல போயிட்டு
பெனிஃபிட் ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு நீங்கள் புதுசாக பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் தெரியாது அப்படின்ற சாதாரண விவசாயிங்க பழைய ஆளுங்க வந்து கம்ப்யூட்டர் சென்டர் போயிடலாம். அங்கே அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு லாகின் ஐடியா இருக்கும், அதில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்களா பண்ணால் காசு செலவு மிச்சம். அங்கே போனால் அவங்களுக்கு காசு கொடுக்கும். அப்படியே பண்ணணும். இதுதான் புதுசாக இதை பண்ணிட்டீங்க, புதுசாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எலிஜிபிள் க்ரைட்டீரியாலாம் உங்கள் மேலே கரெக்டாக இருக்கணும். அப்புறம் போய்ட்டு எலிஜிபிள் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே வெரிஃபிகேஷனுக்கு போயிடும். வெரிஃபிகேஷனில் உங்கள் ஊர் அக்ரி வந்து உங்களை கூப்பிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி அடுத்த தவணையிலேருந்து அது வர ஆரம்பிச்சோம். இது நான் சொன்ன எல்லா மேட்டருமே கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 6000 ரூபா வரும் வருஷத்துக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிங்க யாராச்சும் வாங்காமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்டு நீங்களே வாங்காமல் இருந்தாலும் அப்படி தப்பாக வாங்கியிருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் கட்டிடுங்க. அப்போ தான் திரும்ப எல்லாருக்கும் வரும்.